நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நாட்டுக்கோட்டை நகரத்தார் டிவி. வைர நகைகளின் வியாபார சாம்ராஜ்யம் KNC டைமண்ட்ஸ். கேரட் அண்ட் கேரட். அரிமளம் முத்து கண்ணன், ரங்கநாயகி கண்ணன். ஆன்மீக ஆனந்தம் தரும் சிவம் திருநீர் அணிந்து சிந்தை குளிர்வீர். உங்கள் வாழ்வு சிறக்க சிவம் திருநீர் அணிவீர். வெற்றிவேல் முருகனுக்கு அரஹரோஹரா. வீரவேல் முருகனுக்கு அரஹரோஹரா. சக்திவேல் முருகனுக்கு அரஹரோஹரா. வேலவா வேலவா வேல் முருகா வா வா. வேலவா வேலவா வேல் முருகா வா வா. 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 வேலவா சண்முகா முருகா முருகா. வேலவா சண்முகா முருகா முருகா. வேலவா சண்முகா முருகா முருகா. வேலவா சண்முகா முருகா முருகா. வேலவா வேலவா வேல் முருகா வா வா. வேலவா வேலவா வேல் முருகா வா வா. வள்ளி மணவாளா குஞ்சரி மணாலா. வள்ளி மணவாளா குஞ்சரி வள்ளி மணவாளா குஞ்சரி மணாலா. வண்ணமயில் வாகனா முருகா முருகா. வண்ணமயில் வாகனா முருகா முருகா. வண்ணமயில் வாகனா முருகா முருகா. வண்ணமயில் வாகனா முருகா முருகா. வேலவா வேலவா வேல் முருகா வா வா. வேலவா வேலவா வேல் முருகா வா வா.
சூரா சுப்பிரமணிய தேவா சூராதிசூரா சுப்பிரமணிய தேவா ஷண்முகா சரவணா முருகா முருகா ஷண்முகா சரவணா முருகா முருகா வேல்முகா சரவணா முருகா முருகா ஷண்முகா சரவணா முருகா முருகா வேலவா வேலவா வேல் முருகா வா வா வேலவா வேலவா வேல் முருகா வா வா 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 வேலவா சண்முகா முருகா முருகா வேலவா சண்முகா முருகா முருகா வேலவா சண்முகா முருகா முருகா வேலவா சண்முகா முருகா முருகா வள்ளி மணவாளா குஞ்சரி மணாலா வள்ளி மணவாளா குஞ்சரி மணாலா குஞ்சரி மணாலா குஞ்சரி மணாலா குஞ்சரி மணாலா குஞ்சரி மணாலா வேலவா வேலவா வேல் முருகா வா வா வேலவா வேலவா வேல் முருகா வா வா சூராதி சூரா சுப்பிரமணிய தேவா சூராதி சூரா சுப்பிரமணிய தேவா ஷண்முகா சரவணா முருகா முருகா ஷண்முகா சரவணா முருகா முருகா வேலவா வேலவா வேல் முருகா வா வா வேலவா வேலவா வேல் முருகா வா வா. வரவேற்புரை டி மீனாசுந்தரம் தலைவர். அனைவருக்கும் மாலை வணக்கம். திருநாகைப்பட்டினத்தில் நாகை நீலாயுதாட்சி அம்மன் அருளோடு இனிய மாலை பொழுதில் நகரத்தார் சங்கத்தில் அரங்கு நிறைந்த ஆட்சிமார்கள் நகரத்தார்கள் அனைவரையும் வணங்கி மகிழ்கின்றேன். நமது சங்கத்தின் 35வது ஆண்டு விழா மிகச் சீரோடும் சிறப்போடும் நடைபெற்று கொண்டிருக்கிறது. எங்களுடைய அழைப்பை ஏற்று எந்த மறுப்பும் சொல்லாமல் சிறப்பு விருந்தினராக வருகை தந்துள்ள அண்ணன் விஎன்சிடி வள்ளியப்பன் அவர்களையும் இது சரியா என்ற தலைப்பில் நமது நகரத்தார் இளைஞர்களை சென்றடைய வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு சிறப்புரையாற்ற வருகை தந்துள்ள மேலச்சோபுரி அண்ணன் முத்துமாணிக்கம் அவர்களையும் வருக வருக என வரவேற்கின்றோம். நாங்கள் அவர்கள் எங்களோடும் கூடிக்கொள்ளும் சங்கமாய் திகழ்கின்ற காரைக்கால் நகரத்தார் சங்க தலைவர் மற்றும் பொறுப்பாளர்கள் உறுப்பினர்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கின்றோம். நாட்டுக்கோட்டை நகரத்தார் டிவி அண்ணன் முத்துராமலிங்கம் அவர்களுடைய குழுவையும் வரவேற்கின்றேன். இந்த பாரம்பரியமிக்க நகரத்தார் சங்கத்தில் 2007ஆம் ஆண்டு பொருளாளராக பதவியேற்ற நான் இன்று அனைத்து பொறுப்புகளில் இருந்தும் இந்த ஆண்டு தலைவராக பணி நிறைவு செய்கிறேன். இந்த ஆண்டு மீண்டும் துணைத் தலைவராக சங்கத்திற்கு பணி செய்ய வந்துள்ளேன். புதிதாக பதவியேற்கும் அனைவர்களுக்கும் வாழ்த்து கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நகரத்தாராய் பிறப்பது புண்ணியம் செய்திருக்க வேண்டும், எப்பிறவிலும் நகரத்தாராய் பிறக்க வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். செயலர் அறிக்கை எம் வெங்கடாச்சலம் செட்டியார் மற்றும் புதிய தலைவராக ஏற்புரையும் வழங்க உள்ளார். அனைவருக்கும் வணக்கம். இந்த சங்கத்திற்கு 35வது ஆண்டு விழாவிற்கு வருகை தந்திருக்கும் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கிறேன். ஆறு 4/2025 அன்று நாங்கள் தஞ்சாவூர் சென்றிருந்தோம். அங்கே சங்கத்தின் முகவரியோடு கையேடு வெளியீட்டு விழாவில் கலந்து கொண்டோம். பின்பு திருக்கடையூரில் நடைபெற்ற எனது 59வது சாந்திக்கு அனைவரும் வந்திருந்து எல்லோரும் ஆசியும் பெற்று ஆசீர்வாதம் செய்து வந்தார்கள். மே மாதத்தில் நாங்கள் ஒரு நீண்ட காலம் கொரோனாவுக்கு முன்னாடி ஒரு பொறுப்பை ஏற்றுக்கொண்டோம். கண்ணாடி பல்லக்கு நமது நகரத்தாரின் சார்பாக 250 ஆண்டுகளுக்கு முன்னால் செய்து கொடுக்கப்பட்டது. அது மிகவும் பழுதடைந்து சிதிலமடைந்து ஒரு 3-4 வருடங்களாக கொரோனா நேரத்தில் அது ஓடவில்லை. அந்த அம்பாள் 8வது திருநாள் நம்மளுடைய மண்டபப்படி நீலாயுதாட்சி கோயிலில் அதை செவனே செய்வதற்காக ஒரு குழுவாக சேர்ந்து எல்லோரும் நாகை நகரத்தார் அத்தனை பேரும் சேர்ந்து அதை முடிக்க வேண்டும் என்ற ஒரு முடிவோடு அதை எடுத்து
நல்ல விதமாக நீதியரசர் திரு மாண்புமிகு எம். சொக்கலிங்கம் ஐயா அவர்களை அழைத்து வெள்ளோட்டம் விட்டோம். அதுக்கு நகரத்தார் பெருமக்கள் அனைவரும் எல்லோரும் நன்றாக நிறைய பொருள் உதவி பண உதவி செய்து அது நன்றாக செவ்வனே செய்யப்பட்டது. காவிரி பூமண்டலத்தில் நம்ம திருக்கல்யாணத்திற்கு நகரத்தார் அனைவரும் சென்று வந்தோம். அப்புறம் 27/5/2025 வேந்தம்பட்டி SV ராஜா விசாலாட்சி அவர்களின் மகன் திருமணத்திற்கு சென்று வந்தோம். தேவகோட்டையில் நடைபெற்ற திருமணத்திற்கு சென்று வந்தோம். காசி நாட்டுக்கோட்டை மேலாண்மை கழகத்திற்கு நம்ம கட்டட நன்கொடை நிதியாக 1 லட்சம் ரூபாய் நம் சங்கம் அளித்துள்ளது. அது முதலெல்லாம் சும்மா தான் இருந்தோம். கல்வெட்டில் பேர் போடுறோன்னு என்றைக்கும் பேர் வேணுமேங்கிறதுக்காக அப்போ திடீர்னு ஒரு முடிவு எடுத்து 1 லட்சம் ரூபாய் அன்றைக்கி அனுப்பிச்சி வச்சது. அப்புறம் அக்டோபர் மாதம் ஆனத்தேக்கூர் ஏஆர் மோகன் அவர்கள் சாந்திக்கு 60ஆம் கல்யாணத்திற்கு இளையாற்றங்குடி சென்று வந்து அங்கு ஆசியும் பெற்று ஆசியும் வழங்கி வந்தோம். பின்னர் வேந்தம்பட்டி விஸ்வநாதன் செட்டியார் சாந்தியாச்சி அவர்களின் மகன் ஆண்டியப்பன் வள்ளி நாச்சம்மை இவர்களின் திருமணம் குளிவரையில் நடைபெற்றது. நகரத்தார் அனைவரும் சென்று வாழ்த்தும் பரிசும் வழங்கி மணமக்களை வாழ்த்தி வந்தோம். காரைக்கால் நகரத்தார் சங்கம் ஆண்டு விழாவில் வாழ்த்துரை வழங்கி நகரத்தார் அனைவரும் கலந்து கொண்டோம். நாகை குமரன் கோயில் என்று அழைக்கப்படும் மெய்கண்டமூர்த்தி சுவாமி கோயிலில் நம்ம 3வது முறையாக மருந்து சாத்தி கும்பாபிஷேகத்திற்கு எல்லோரும் சேர்ந்து பணியாற்றி அதை நல்லா கும்பாபிஷேகத்திற்கு கலந்து கொண்டோம். 25/12/2025 பிள்ளையார் நோன்பு நகரத்தார்கள் இலை எடுத்து கொடுத்து 26ஆம் ஆண்டு தினசரி கேலண்டர் வழங்கி சிறப்பாக நடைபெற்றது. அதுக்கு அடுத்தது தலைவர் ஏற்புரையாக என்னுடைய ஏற்பு மட்டும் இல்லை, எல்லோரும் ஒரு மனதாக நகரத்தார் அனைவரும் ஒன்றுபட்டு எல்லா விஷயங்களும் வரும் ஆண்டுகளில் சேர்ந்து நம்ம நிறைய அந்த இதில் நம்ம சங்கம் கட்டி 2002 கட்டி முடிக்கப்பட்டது. அதுக்கப்புறம் சங்கத்தில் நிறைய வேலைகள் பழுது நீக்கம் செய்ய வேண்டியுள்ளது, நிறைய வேலைகள் பார்க்க வேண்டியது. அனைவரும் ஒற்றுமையுடன் ஒன்றாக இருந்து நான் நாகப்பட்டினத்தில் இருக்கிறது 30-32 புள்ளி தான், 22 ஃபேமிலி தான். இதை வச்சு தான் நம்ம இவ்வளோ நாளாக சக்கரத்தை சுற்றிக்கிட்டு வந்துகிட்ருக்கோம். இன்னும் நல்ல வேகமாக நல்லா எல்லோரும் செயல்பட்டு நல்ல பெருமைகள் சேர்க்க வேண்டும் நாகப்பட்டினத்திற்கு. அந்த முழு மனசோடு எல்லோரும் ஒற்றுமையாக இருந்து, அதுதான் முக்கியம். ஒற்றுமைங்கிறது இருந்தால்தான், நம்ம ஒன்றுபட்டு இருந்தால்தான் நம்ம நல்லா சிறப்பாக நம்ம எவ்வளோ விஷயங்கள் செய்கிறோம். சின்ன சங்கமாக இருந்தாலும் சரி, நாகப்பட்டினத்தை பொறுத்தவரை நிறையா வெளியில் எல்லோரும் சொல்கிறாங்க, பெருமையாக தான் சொல்கிறாங்க, நல்லா பண்ணுறீங்க, நல்லா செய்கிறீங்கன்னு. இதோட மேன்மேலும் நல்லா சங்கம் வளரணும், நிறைய புள்ளிகள் கூடணும். நிறைய பேர் நாகப்பட்டினத்தில் இருந்து தொழில் செய்யணும். முன்னையெல்லாம் பேங்க்கில் இருந்தவங்க நிறைய பேர் இருந்தாங்க. பேங்க்கெல்லாம் அப்படி மெதுவாக ஸ்லோவானோடனே நம்ம பேங்கிங் செக்டாரில் நம்ம நகரத்தார் குறைஞ்சிட்டாங்க. நாகப்பட்டினத்தில் இருந்து வட்டி கடைகள் நிறையா இருந்துச்சு ஒரு நேரம். அது அடுத்தது சுனாமி வந்துச்சு. இப்படி ஒவ்வொரு பாதிப்புகள் இருந்தாலும் இப்போ இருக்கிறவங்க திறம்பட இருந்து நல்லா ஒன்றுபட்டு நிறையா செயல்கள் செய்யணும். தலைவராக ஏற்றுக்கொண்டது பெருமை அல்ல, எல்லோரும் நன்றாக இருந்து எல்லோரும் நன்றாக வாழணும். நகரத்தார் அனைவரும் ஒற்றுமையாக இருந்து எல்லா விஷயங்களையும் செய்யணுங்கிற இந்த நேரத்தில் நான் எல்லாரையும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். பொருள் அறிக்கை வாசிக்க விஸ்வநாதன் செட்டியார் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். அனைவருக்கும் வணக்கம். இந்த ஆண்டுக்கான வரவு செலவு அறிக்கை, ஆதாய அக்கௌண்ட் வரவு 17 ரூபா, சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ்டு 1500 ரூபா, மண்டப மகிமை 2425 ரூபா, 2 ரிசீவ்டு 96,500 ரூபா, பேங்க் இன்ட்ரெஸ்ட் 11,097 ரூபா, கூடுதல் 1,16,179, எக்ஸ்பெண்டிச்சர் லாக் 1652, டெப்ரிசியேஷன் 2459, ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் 6,512, எலக்ட்ரிசிட்டி சார்ஜஸ் 8,355, ட்ராவலிங் எக்ஸ்பென்சஸ் 18,000, ஜென்ரல் பாடி மீட்டிங் எக்ஸ்பென்ஸ் 3,252, பிரிண்டிங் அண்ட் ஸ்டேஷ்னரி 1,820, பூஜா எக்ஸ்பென்ஸ் 3,920, ரெஃப்ரெஷ்மெண்ட் 4,662, கிளீனிங் சார்ஜஸ் 11,755, ஃபெஸ்டிவல் எக்ஸ்பென்சஸ் 40,590, எலக்ட்ரிக்கல் மெயின்டெனன்ஸ் 13,202, ஆக கூடுதல் 1,16,179. ஆட்சிமார்கள் சங்கத்துடைய பொருளாதார வாசிக்க சாந்தி விஸ்வநாதன் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம்.
இவர்கள் இருவரும் ஆச்சியும் செட்டியாரும் எங்கள் சங்கத்தின் நிரந்தர பொருளாளர், ஆச்சிமார்கள் சங்கத்துடைய நிரந்தர பொருளாளர். இங்கு குழும்பியுள்ள நகரத்தார் பெருமக்கள் அனைவருக்கும் எங்கள் ஆட்சிமார்கள் சார்பாக முதற்கண் எங்கள் பணிவான வணக்கங்கள். எங்கள் சங்கத்தின் பொருள் அறிக்கை. சென்ற வருட குறிப்பு இருப்பு ரூபாய் 6446. 2025 ஆம் ஆண்டு பிப்ரவரி முதல் நவம்பர் வரை ரூபாய் 25,000 சீட்டு பிடித்ததன் கசர் லாபம் ரூபாய் 9,268. ஆக மொத்தம் கையிருப்பு 15,714. மேலும் டெபாசிட் தொகை ரூபாய் 24,000 நாகை சியூபி வங்கியில் உள்ளது. 10ஆம் ஆண்டு நிறைவு விழாவை கொண்டாடும் எங்கள் ஆட்சிமார்கள் சங்கம் மென்மேலும் வளர இறைவனை பிரார்த்திக்கிறோம். நன்றி, வணக்கம். நன்றி. ஒரு சின்ன வாழ்த்துரை. எங்கள் சங்கத்தின் முன்னாள் தலைவர் எல் நாகப்ப செட்டியார் அவர்கள் எங்கள் குலதெய்வம் இளையாற்றாங்குடி ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி மலையாள கருப்பர் பரிவார தெய்வங்களுக்கு கும்பாபிஷேகத்தை நகரத்தார்களோடு ஒன்றுபட்டு சீரும் சிறப்புமாய் செய்தமைக்கு அண்ணன் முத்துமாணிக்கம் அண்ணன் அவர்களுக்கும் அதேபோல் விஎன்சிடி வள்ளியப்பண்ணன் அவர்களுக்கும் வாழ்வாங்கு வாழ்ந்து நல்ல பல அரிய செயல்களை நகரத்தார் சமூகத்திற்கு செய்து வருகின்ற அண்ணன் வள்ளியப்பண்ணன் அவர்களுக்கும் கௌரவம் செய்வதற்காக எங்கள் முன்னாள் தலைவர் நாகப்ப செட்டியார் அவர்கள் விருப்பம் தெரிவித்துள்ளார்கள். அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். நன்றி அண்ணன். வாழ்த்துரை வழங்க எங்களோடு கூடிக்கொள்ளும் சங்கமாம் காரைக்கால் நகரத்தார் சங்கத்துடைய தலைவர் PLM தேனப்ப செட்டியார் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். நாகை நகரத்தார் சங்க நிர்வாகிகளுக்கும் ஆட்சிமார் சங்க நிர்வாகிகளுக்கும் மற்றும் நகரத்தார் பெருமக்களுக்கும் என்னை வாழ்த்துரை வழங்க அழைத்தமைக்கு முதற்கு நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இங்கு சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் விஎன்சிடி வள்ளியப்பன் அவர்களுக்கும் சிறப்பு பேச்சாளராக திரு முத்துமாணிக்கம் அவர்களுக்கும் எனது சார்பாகவும் காரைக்கால் நகரத்தார் சங்கம் சார்பாகவும் மாலை நேர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். சிறப்பு விருந்தினர் அறிமுகம். முனைவர் வள்ளியம்மை அருண் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். தலைவர் உள்ளிட்ட அவையை வணங்கி மகிழ்கின்றேன். நாகப்பட்டினம் நகரத்தார் சங்கம் மிக திறமையாக சிறப்பாக 35 ஆண்டுகள் கடந்துவிட்டது. எங்களுடைய ஆட்சிமார்கள் சங்கம் 10 ஆண்டுகள் கடந்துவிட்டது. 2 சங்கங்களும் மிக அழகாக நேர்த்தியாக நடைபெற்று கொண்டிருக்கின்றன. இந்த சமயத்தில் நேற்று தினம் இந்த வருட தலைவர் திரு மீனாட்சி சுந்தரம் அவர்கள் சிறப்பு விருந்தினர் அவர்களை அறிமுகம் செய்ய உங்களுக்கு ஒரு வாய்ப்பு தருகிறேன் என்று கூறினார்கள். அது எனக்கு மிகவும் மகிழ்ச்சியை தந்தது. ஏனெனில் சிறப்பு விருந்தினர் அறிமுகம் என்பது ஒரு மரபாக இருந்தாலும் யாரை அறிமுகம் செய்கிறோம் என்பதில் நமக்கு மிகுந்த மன மகிழ்வு கிடைக்கும். கல்லூரியில் எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னாக்க சிறப்பு விருந்தினர் அறிமுகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 6 பக்கம் 8 பக்கத்துக்கு எக்கச்சக்கமாக எழுதி கொடுப்பாங்க. அங்கே பிரிண்ட் அவுட் எடுத்து வரும். ஆனால் அதில் பார்த்தாக்க விஷயங்களே இருக்காது. நமது சிறப்பு விருந்தினரை பற்றி மீனாட்சி சுந்தரம் அவர்கள் எனக்கு அனுப்பினது வந்து ஜஸ்ட் 1.5 பேஜஸ் தான், 1.5 பக்கம்தான் இருக்குது. ஆனால் அதில் இருக்கக்கூடிய விஷயங்கள், ஏகப்பட்ட விஷயங்கள் நாம் அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டியது. எப்படிப்பட்ட ஒரு நகரத்தாரை நமது மீனாட்சி சுந்தரமும் வெங்கடாச்சலமும் சேர்ந்து இந்த வருடம் சிறப்பு விருந்தினராக நமக்கு அழைத்திருக்கிறார்கள் என்பது நம் அனைவருக்கும் மிகுந்த மனதுக்கு மகிழ்ச்சியான ஒரு விஷயம். பொதுவாக சொல்லுவாங்க கொல்லம்பற்றையில் ஊசி வைக்கிறதுன்னு, அந்த மாதிரி நம் அனைவரும் அறிந்தவர்கள் தான் விஎன்சிடி வள்ளியப்பன் அவர்கள். இருந்தாலும் நாம் ஒரு மரபு கருதி அவர்களை அறிமுகம் செய்கின்றோம். அந்த அவங்களோட ஸ்கூல் எஜுகேஷனே பார்த்தாக்க மிக நேர்த்தியான பள்ளிகள். திருச்சியில் படிச்சிருக்காங்க முதல்ல ஸ்கூல்லலாம், அப்புறம் சென்னையில் படிச்சிருக்காங்க. குட் ஷெப்பர்ட் கான்வென்ட் கேள்விப்பட்டாலே நாம் அனைவருக்கும் தெரியும் எந்த அளவுக்கு அது ஒரு நேர்த்தியான பள்ளி என்று. எப்போவுமே நம்ம சீஃப் மினிஸ்டர் ஜெயலலிதாவை சொல்கிறப்போ எல்லாரும் சொல்லுவாங்க அவங்க குட் ஷெப்பர்டில் படித்தவங்க. அப்போ நான் அந்த அளவுக்கு வந்து ஒரு ஃபேமஸான ஸ்கூல். அடிப்படை கல்வியே மிக உயர்ந்த ஒரு பள்ளியில் படித்திருக்கிறார்கள்.
சற்றேறக்குறைய 20 ஆண்டுகள் அவர்கள் அமெரிக்காவில் வாழ்ந்திருக்கின்றார்கள். அதற்கு ஒரு அடித்தளமாகத்தான் அந்த பள்ளி கல்வி இருந்திருக்கின்றது. தவிரவும் திருச்சியில் கேம்பியன் ஸ்கூல் என்று இருக்கின்றது. ஏனெனில் திருச்சி சென்ட் ஜோசப்பில் படித்திருக்கிறார்கள். அவர்களுக்கு ஒரு சிறிய பதிவு. நானும் ஹோலி கிராஸ் கல்லூரியில் படித்த மாணவி. அதனால் சென்ட் ஜோசப் கல்லூரியில் படித்த உங்கள் தரம் எப்படி இருக்கும் என்று நான் அறிவேன், இவர்கள் அனைவரும் அறிவார்கள். அதனால் தவிர அவர்களுடைய டெக்னாலஜி எஜுகேஷன் கோயம்புத்தூர் பிஎஸ்சி டெக்கில் படிச்சிருக்காங்க. அதுவுமே எந்த அளவுக்கு உலகத்தரம் வாய்ந்த கல்லூரி என்று அனைவருக்கும் தெரியும். அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் கூட எடுத்து ஒரு சின்ன வரியில் கொடுத்துருக்காங்களே தவிர அதை பற்றி நம்ம சொல்லுவதற்கு நிறைய இருக்கின்றது. அமெரிக்காவில் 20 இயர்ஸ் லிவ் பண்ணாங்க. ஆனால் அந்த சமயத்தை பூரா அழகாக பயன்படுத்தி இருக்கின்றார்கள். நம்முடைய சமூகம் வளர்வதற்கு என்னென்ன உதவிகள் செய்ய வேண்டுமோ அத்தனையும் செய்திருக்கின்றார்கள். அவர்களுடைய பயோடேட்டாவில் தெரிகின்றது. சின்ன சின்ன விஷயமாக இருந்தால் டெக்னாலஜி நல்லா நம்ம தியேட்டர்ஸ் பார்க்குறோம். அந்த தேட்டரில் கூட எப்படி டெவலப்மெண்ட் கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லி அந்த அளவுக்கு திங்க் பண்ணி வேலை பார்த்துருக்காங்க, செஞ்சுருக்காங்க. ஸோ அவங்க நம்மளுக்கு இன்றைக்கி சிறப்பு விருந்தினராக வந்தது நம்மளுக்கு மிகவும் ஒரு சந்தோஷமான விஷயம். அவங்க இதில் லிவ்ட் அண்ட் ஒர்க் இன் த யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஃபார் 19 இயர்ஸ்ன்னு சொல்லிட்டு வரிசையாக நிறைய கொடுத்துருக்காங்க. ஒர்க்ஸ் இன் த ஃபீல்ட் ஆஃப் அட்வர்டைசிங், கிரியேட்டிவ் டிசைன், காப்பி ரைட்டிங், அட்வர்டைசிங் ரிசர்ச், produced radio and TV commencements for advertising in the United States. அப்புறம் மேஜர் இன்வால்மெண்ட் இன் பிரிண்ட் அதெல்லாம் கொடுத்துட்டு மெயினாக ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் கேம்பெயின் பண்ணி அந்த கேம்பெயினில் பெஸ்ட் கேம்பெயின் ஆஃப் த இயர்னு அவார்டு வாங்கியிருக்காங்க. நகரத்தார் ஒருவர் இங்கிருந்து எந்த கோடியை நம்மளை வெறும் நம்ம இருக்கிறது 1 லட்சம் புள்ளி 2 லட்சம் தான், புள்ளி கூட கிடையாது, நம்பர்ஸு அவ்வளோதான் சொல்கிறோம். ஆனால் அதுலேருந்து நம்ம மக்கள் எந்த இடத்துல போய் நம்ம பிள்ளைங்க ஒர்க் பண்ணினாலும் சரி, படித்தாலும் சரி, டெஃபினட்டாக அங்கே நம்பர் 1 இருப்பாங்க. அதற்கு அண்ணன் ஒரு எடுத்துக்காட்டு. அடுத்தது கன்சிஸ்டன்ட்லி பிலாங் டு த $1 மில்லியன் மார்க்கெட்டிங் சிட்ஸ் அதெல்லாம் சொல்லியிருக்காங்க. அப்புறம் நாட் ஒன்லி இன் அமெரிக்கா, இந்தியாலையும் எந்த அளவுக்கு அவங்க சர்வ் பண்ணியிருக்காங்க. நம்மளுடைய நகரத்தார் குலம் மட்டுமல்ல, டோட்டல் இந்தியன்ஸ், தமிழியன்ஸ் எல்லாரும் டெவலப் ஆகிறதுக்கு நிறைய உதவிகள் செஞ்சுருக்காங்க. அட்வர்டைஸிங் மூலமாக கமலா சினிமாஸை நல்ல முறையில் இம்ப்ரூவ் பண்ணி கொடுத்துருக்காங்க. நேமங்கோயில் அதோட கும்பாபிஷேக கமிட்டியோட தலைவராக இருந்திருக்காங்க. அடுத்தது அது 2022ல். அப்புறம் ஐபிசிஎன்னு நகரத்தார் அனைவரும் சேர்ந்து நடத்தக்கூடிய பிஸ்னஸ் கம்யூனிட்டியில் அதில் பிஸ்னஸ் லெஜெண்ட், ஒரு பிஸ்னஸ் பண்ணுறதுல லெஜெண்டாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி உயர்ந்த விருது பெற்றிருக்காங்க. அப்புறம் நாட்டுக்கோட்டை செட்டியார் அறப்பணை கழகத்தில் தலைவராக இருக்காங்க. தென் கமலா சிதம்பரம் ட்ரஸ்ட் அதுலேயும் தலைவராக இருக்காங்க. மெயினாக தனவணிகன் நம்ம எல்லாரும் படிக்கிற புக்கு அதோட எடிட்டராக இருக்காங்க. இதெல்லாம் இவ்வளவு சிறப்புகள் இருந்தாலும் அவங்க எந்த ஒரு பதட்டம் இல்லாமல், படாடவும் இல்லாமல் எவ்வளோ சிம்பிளாக இருக்காங்கங்கிறது பார்த்தாலே தெரியுது. அதனால தான் அவங்களுக்கு நற்பணி நாயகர் அப்படின்னு விருது கொடுத்துருக்காங்க. அதற்காக நாம் அனைவரும் ஒரு முறை அவர்களுக்கு கரவொலி எழுப்பி கொடுக்கலாம். சிகரம் தொடு அப்படின்னு படத்தில் நடிச்சிருக்காங்க. அது யாரோடனாக்க நம்மளுடைய நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களுடைய பேரன் விக்ரம் பிரபுவோடு சேர்ந்து நடிச்சிருக்காங்க. அதற்காக அவர்களுக்கு ஒரு பாராட்டு. தவிரவும் புழல் என்ற படத்தில் மினிஸ்டராக நடிச்சிருக்காங்க, அதற்கு ஒரு பாராட்டு. எம்பிரான் என்ற படத்திலும் நடித்திருக்கிறார்கள். எந்த ஒரு ஃபீல்டையும் விட்டு வைக்கல, பத்திரிகை துறை, சினிமா துறை, கலைத்துறை எதையும் விட்டு வைக்கல. பிஸ்னஸ், மெயினாக பிஸ்னஸ் எல்லாத்துலேயும் இருந்திருக்காங்க. அவருடைய மனைவி திருமதி ராணி வள்ளியப்பன் அவங்க வீட்டில் இருந்தால் அவங்களுக்கு எல்லா விதமான உதவிகளும் செஞ்சு கொடுக்குறாங்க. முதல் பெண்மணி, பெண் குழந்தை கமலா தியாகராஜன் அவர்கள் ஒரு கோல்டு மெடலிஸ்ட். அவங்க இப்போதைக்கு சென்னையில் இருக்காங்க. என்றைக்கு வேணாலும் அவங்களும் யூஎஸ் பறப்பதற்கு ரெடியாக இருக்காங்க. நிறைய நியூயார்க் டைம்ஸு, நேஷ்னல் ஜியோகிராஃபிக் சேனல் எல்லாத்தையும் ட்ரை பண்ணி ஒர்க் பண்ணியிருக்காங்க. 2வது பொண்ணு மீனா கார்த்திக், அவங்க ஸ்டேட்ஸில் இருக்காங்க. அவங்க எமினன்ட் டிசைனர், ஆர்கிடெக்ட். அவங்க இன்னொரு பையன் சுந்தர் வள்ளியப்பன், அவங்க எம்டி டாக்டர். அவங்களுடைய மிஸ்ஸஸ் வித்யா சுந்தர் மருமக.
அவங்க வந்து ஃபினான்ஷியல் அனலிஸ்ட்டாக யுஎஸ்ஏல இருக்காங்க. இவ்வளவு சிறப்புகள் வாய்ந்த ஒரு சிறப்பு விருந்தினரை அறிமுகம் செய்வதற்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்த முன்னாள் தலைவர், இந்நாள் தலைவர் மற்றும் பொறுப்பாளர்கள் அனைவருக்கும் நன்றி. இதுகாரும் கேட்ட அனைவருக்கும் நன்றி. அண்ணன் அவர்களை உங்களுக்கு அறிமுகப்படுத்துவதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். நன்றி. நன்றி ஆச்சி, நன்றி. சிறப்பு விருந்தினர் சிறப்புரை. திரைப்படத்துறையில் நம்பர் 1 சினிமாஸ் கமலா சினிமாஸ் நகரத்தார் செய்திகளை மாதந்தோறும் நகரத்தார் வீடு இல்லங்களில் சேர்க்கும் தனவணிக மாத இதழ் ஆசிரியர் PNCT வள்ளியப்பண்ணன் அவர்களை சிறப்புரையாற்ற அன்போடு அழைக்கின்றோம். எங்கும் தமிழ், எதிலும் தமிழ் என்னும் நிலை வேண்டும். சங்கத்தமிழ், மதுரை தமிழ், தங்கத் தமிழ் வேண்டும். எங்கள் குலக்கவிஞர் கண்ணதாசனின் எண்ணப்படி வேண்டும். தமிழே என் ஊனாகி உயிராக வேண்டும். இந்த விழாவிற்கு இறைவணக்கம் பாடி இனிதே ஆரம்பித்து வைத்திருக்கின்ற திரு R. ஐஸ்வர்யா, K. ஐஸ்வர்யா, திரு மீனா அவர்களே. இந்த ஊரில் எல்லா பிள்ளைங்களுக்கும் ஐஸ்வர்யான்னு பேர் வச்சுருவாங்கன்னு நினச்சேன். நல்ல வேளை மீனான்னு ஒரு பிள்ளையும் வந்தது. ரொம்ப சந்தோஷம். நல்லதொரு வரவேற்புரை ஆற்றி அமர்ந்திருக்கின்ற அருமை தலைவர் திரு மீனாட்சி சுந்தரமண்ணன் அவர்களே, அன்பிற்கினிய செயலாளர் திரு வெங்கடாச்சலம் மன்னன் அவர்களே, பொருளாளர் திரு விஸ்வநாதன் அவர்களே, இந்த விழாவை இணைந்து நடத்தும் ஆட்சிமார்களே, வாழ்த்துரை மிக சுருக்கமாக வழங்கிய காரைக்கால் நகரத்தார் சங்கத்தின் தலைவர் அவர்களே, இங்கே சிறப்புரை ஆற்ற வந்திருக்கின்ற ஆற்றல் மிகுந்த என்னுடைய அருமை பங்காளி திரு முத்துமாணிக்கம் அவர்களே, நன்றி உரை சொல்லவிருக்கின்ற செயலாளர் திரு வெங்கடாச்சலம் அவர்களே, இந்த விழாவில் என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணிவிட்ட ஆட்சி அவர்களுக்கு என்னுடைய சிறந்தாழ்ந்த நன்றிகள். இவ்வளவு பிரமாதமாக நானே என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணிகிட்ருக்க முடியாது, அவ்வளவு பிரம்மாண்டமாக பண்ணி கொடுத்துட்டீங்க. ரொம்ப நன்றி. இவ்வளவு விஷயங்கள் எங்கேருந்து சேகரிச்சிங்கன்னு எனக்கு தெரியல, ஆனால் எல்லா விஷயங்களையும் கொண்டு வந்துட்டீங்க. ரொம்ப நன்றி. என்னை ரொம்ப பெருமைப்படுத்தியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச் மேம். இங்கு திரளாக வந்திருக்கக்கூடிய நகரத்தார் பெருமக்களே, ஆட்சிமார்களே, உங்கள் அனைவரையும் வணங்கி மகிழ்கின்றேன். பேசுகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விண்ணப்பம் மட்டும் உங்கள் எல்லாருக்கும் முன்னாடி வைக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய ஆசை. நம்ம ஊரில் திருமணங்களில் பிரமாதமாக சாப்பாடு போடுறோம். ஆனால் அதே நேரத்தில் நிறைய வேஸ்ட்டும் ஆகுது. ஸோ 2 விஷயத்தை மட்டும் நம்ம கடைப்பிடிச்சோம்னா அந்த வேஸ்ட்டை குறைக்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய அபிப்பிராயம். இலையில் பரிமாறிட்டு அப்புறம் விருந்தினர்களில் வர சொல்கிறதுக்கு பதிலாக விருந்தினர்கள் வந்த உடனே பரிமாறினோம்னா எனக்கு ஒரு விஷயம் வேண்டாம்னா எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அப்போ வேஸ்ட் பண்ணுறது குறையும். அது ஒரு பழக்கமாக நம்ம கொண்டுக்கிட்டு வரணும். இப்போது பெரும்பகுதி இலை நிரம்ப வேண்டும் அப்படிங்கிற ஒரு குறிக்கோளில் தான் நம்ம எல்லாரும் மெனு போடுறோம். ஆனால் அது சரியில்லை அப்படின்னு எனக்கு தோணுது. வயிறு ரொம்ப வேண்டும் என்கிற குறிக்கோளோடு தான் நம்ம மெனு போடணும். அதை கவனத்தில் வச்சுருந்தா அதுலேயும் நம்ம வேஸ்ட் பண்ணுறது கொஞ்சம் குறைக்கலாம். ஏன்னா சாப்பாடுங்கிறது கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு பணத்தை சேர்த்து
வேஸ்ட் பண்ணுறதில் அர்த்தம் இல்லைங்கிறக்காண்டி தான் இதை உங்கள் முன்னாடியும் நான் போகின்ற மேடையிலெல்லாம் சொல்லி கொண்டு வருகின்றேன். அதன்படி செஞ்சால் எல்லோருக்கும் நலமாக இருக்கும் என்பது என்னுடைய கருத்து. இங்கே வர்றதில் எனக்கு இன்னொரு மகிழ்ச்சி, பல வருடங்களுக்கு முன்னால் என்னுடைய தந்தையார் அவர்கள் நாகப்பட்டினம் நகரத்தார் சங்கத்திற்கு அழைக்கப்பட்டு பெருமைப்படுத்தப்பட்டிருக்கிறார். ஸோ அதே போல் இங்கே நான் வர்றதில் எனக்கு மிகப்பெரிய பெருமையும் மகிழ்ச்சியும். ஏதோ அப்பா இருந்த இடத்த என்னால் தொடவே முடியாதுங்கிறது தெரியும், அவங்க ஏறிய மேடையில் ஏறி இருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் எனக்கு. இன்னொன்று என்னென்னா, நாகப்பட்டினம் அப்படிங்கிற இந்த ஊர் நகரத்தார்களோட ஒரு மிகப்பெரிய தொடர்பு உள்ள ஊர். அண்ணன் பேசும்போது சொன்னாங்க 32 புள்ளி தான் இருக்கிறோம் நகரத்தார் இங்கே நாகப்பட்டினத்தில் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் 76 ஊர்லேயும் இருக்கிற மார்க்காக்களுக்கு எல்லாம் ஒரு பெரிய வீடு இருக்குது. பெரிய மார்க்காக்கள் எல்லாருக்குமே பெரிய வீடு இருக்குது. சின்ன மார்க்கா பெரிய மார்க்கா இல்லை, நம்ம நகரத்தார்களுக்கு எல்லாருக்குமே 76 ஊரில் ஒரு பெரிய வீடு இருக்குது. அந்த பெரிய வீடு எப்படி வந்துச்சு அப்படின்னு சொன்னால், அந்த காலத்தில் பிளேன்லாம் கிடையாது, எல்லோரும் கப்பலில் தான் போகணும். அப்போ எல்லா நகரத்தார்களும் சம்பாதிக்கிறதுக்கு முன்னாடி பொருள் ஈட்ட வேண்டும், வெளிநாடுக்கு செல்ல வேண்டும் என்ற ஒரு நினைப்போடு எல்லோரும் நாகப்பட்டினம் மண்ணை மிதித்துத்தான் கப்பல் ஏறினார்கள். நாகப்பட்டினத்திலிருந்து கப்பல் ஏறி தனக்கு தெரியாத பாஷை, புரியாத உடை அலங்காரம், விளங்காத சாப்பாடு இதெல்லாம் சகித்து கொண்டு 3 வருடம் இருந்து சம்பாதிச்சு திரும்ப இந்தியாவுக்கு வரும்போது திரும்ப நாகப்பட்டினம் மண்ணை மிதித்தால்தான் தாய்நாடு வந்திருக்கிறோம் என்ற உணர்வு ஏற்படும். ஆக மற்ற எந்த குலத்தை விட நகரத்தார் குலத்தை சேர்ந்தவர்கள் தான் நிறைய பேர் வெளிநாடுகளுக்கு சென்றிருக்கின்றார்கள். அப்படி வெளிநாட்டுக்கு சென்று சம்பாதிக்க சென்றவர்களை எல்லாம் உயர்த்திவிட்ட பட்டணம் இந்த நாகப்பட்டினம். எனக்கு ஒரு விஷயம் மட்டும் நல்லா ஞாபகத்திற்கு, எங்கள் அப்பா சொல்லுவாங்க, அவங்க முதல்ல மலேசியாவுக்கு போகும்போது 17 வயசு, இங்கே தான் நாகப்பட்டினம் தான் கப்பல் ஏறி போனாங்க. கப்பல் புறப்பட்டுருச்சு, அவங்க அந்த ஓரமாக இருந்து பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. அப்போ அவங்க கூட போன ஏஜெண்ட் கேட்டார், அப்போது என்ன தெரியுது அங்கே அப்படின்னு கேட்டார். நாகப்பட்டினம் துறைமுகம் தெரியுது, பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் சரி அப்படின்றாரு. ஒரு மணி நேரம் கழித்து திரும்ப கேட்குறாரு, அப்போது இப்போ என்ன தெரியுது அப்படின்னு. இப்போ வெறும் கடல் தான் தெரியுது அப்படின்னு சொல்கிறாங்க. வெரி குட். இப்போது நம்ம போகிறது ஒரு கணக்குங்கன்னா 3 வருஷம். 3 வருஷம் கழித்து நம்ம திரும்பி வரும்போது அந்த நாகப்பட்டினம் துறைமுகம் தெரியும் போது நீ மீண்டும் முதலாளி மகன். அது வரைக்கும் நீ எனக்கு அடுத்தாள் பையன், இப்போ என் ரூமுக்கு போய் எச்சி பண்ணிக்கத்தை எடுத்துக்கிட்டு வா அப்படின்னு சொன்னாங்க. அந்த மாதிரி வளர்ந்தவங்கள் தான் நம்ம நகரத்தார் எல்லாருமே. ஸோ அது எப்படி நம்ம நகரத்தார்கள் வாழ்ந்திருக்கிறார்கள், வளர்ந்திருக்கிறார்கள் அப்படிங்கிறதுக்கு ஒரு பெரிய எடுத்துக்காட்டு. இந்த நகரத்தார் சங்கம் அப்படிங்கிறது நான் வந்ததில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். ஒரு சங்கம் அப்படின்னா எல்லோரும் நம்ம நினைக்கிறது ரோட்ரி, ஜேசிஸ், அந்த மாதிரி பல சங்கங்கள், லயன்ஸ் அப்படின்லாம் சங்கங்கள் இருக்கின்றன. அதில் நம்ம போய் நம்மவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனால் அது எல்லோரும் சேருகின்ற ஒரு சங்கம்.
ஆனால் நகரத்தார் சங்கம்ங்கிறது நம்ம நகரத்தார்கள் மட்டுமே, நம் இனத்தவர்கள் மட்டுமே கூடுகின்ற ஒரு இணைப்பு தான் நகரத்தார் சங்கம். நம்மளோட சேர்றவங்களில் அது நமக்கு வந்து ஒரு மிக சிறப்பு, ஒரு பெரிய சந்தோஷம். ஏன்னா நம்மளுக்கு என்ன விசேஷங்கள், நம்மளுக்கு என்ன சுவாமி பக்தி, நம்மளுக்கு என்ன பிள்ளையார் நோன்பு போன்ற ஒரு விஷயங்கள், இதெல்லாம் வெளியில் எங்கேயும் கிடையாது. நகரத்தார் சங்கங்களில் நம்ம சேர்ந்தோம்னா எல்லாமே நமக்கு வந்து அழகாக செஞ்சு கொடுப்பாங்க. சங்கம் என்றாலே சங்கமம் அப்படிங்கிறது தான் அர்த்தம். எல்லோரும் கூடி வாழ்ந்தால் கோடி நன்மைன்னு சொல்லுவாங்க. எந்த ஊருக்கு சென்றாலும் நகரத்தார்கள் எப்பவும் ஒன்றாக இருக்கணும்னு பிரியப்படுறவங்க. இந்த சங்கம்ங்கிறது, இப்போ நான் இந்த ஊருக்கு வந்தேன்னா நான் ஒரு தெருவில் ஒரு வீடு எடுத்தேன் அப்படின்னு சொன்னால் அந்த வீட்டில் வேறு ஏதாவது நகரத்தார் இருக்காங்களான்னு பார்க்கலாம். 1-2 நகரத்தார் இருக்கலாம். அவங்களோட நான் போய் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிட்டு நான் சோன்னு சொல்லி அவங்களோட நான் வந்து ஒரு நட்பை ஏற்படுத்தி கொள்ளலாம். அப்போ எனக்கு ஒருத்தர் மட்டும்தான் நண்பராக இருப்பார், இல்லாட்டி 2 பேர் மட்டும்தான் நண்பராக இருப்பாங்க. ஆனால் இந்த ஊர் நகரத்தார் சங்கம்னு ஒன்று இருக்கும், எல்லா ஊர்லேயும் இருக்குது. அதில் வந்து சேர்ந்தோம்னா எல்லா நகரத்தாரையும் நம்ம பழகிக்க முடியும். எல்லாரும் நம்மளுடைய நண்பர்களாகி விடுவார்கள். நம்மளை போன்ற நம்ம ஊரில் செட்டிநாட்டில் நம்ம ஊர்லேருந்து வர்றவங்களே இங்கே பல பேர் இருப்பாங்க, நமக்கு தெரியாமல் இருந்துடும். ஆனால் இந்த மாதிரி ஒரு சங்கத்தில் வந்து சேர்ந்தோம்னு சொன்னால் நிச்சயமாக அவங்களோட சேர்ந்து வாழ்கிறதுல நமக்கு மிகுந்த சந்தோஷங்கள் ஏற்படும். முன்னெல்லாம் பார்த்திங்கன்னா கல்யாணங்கள் வந்து 21 நாள் நடத்துனாங்க, அப்புறம் 7 நாள் நடத்துனாங்க, அப்புறம் குறைச்சி 3 நாள் நடத்துனாங்க. இப்போ சொல்கிறேன் 45 நிமிஷம் நடத்துகிறாங்க. ஒரு கல்யாணத்துக்கு வர்றாரு, வந்தவுடனே எத்தனை மணிக்கு திருப்பி விட்டுரும்பாங்க, 9:30 to 10:15 9:45 தான் மாப்பிள்ளை அழைச்சிட்டு வருவாங்கன்னு சொல்லிவிட்டு 9:45 வந்துட்டு திருப்பி விட்டுன உடனே வேகமாக போய் ஒரு பொன்னாடையை போத்திட்டு ஒரு கவரை கொடுத்துட்டு அங்கேருந்து எஸ்கேப் ஆயிடுவாங்க. அந்த அளவுக்கு இன்றைக்கி நம்ம கூடி வாழ்கிறது அப்படிங்கிறது அவ்வளவு இதாக குறைஞ்சி விட்டது. அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி சங்கங்களோட நம்மளை இணைத்துக்கிறது அப்படின்னு சொன்னால் நம்மவர்களோட நம்ம இருக்கிறத போல் ஒரு சந்தோஷம் வேறு எதுவும் கிடையாது. அதனால் இந்த சங்கங்கள் வந்து நிறைய பண்ணலாம், சமுதாயத்துக்கு நிறைய பண்ணலாம். நீங்களும் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க. இப்போ கூட அறிக்கையில் படித்தாங்க, அந்த மாதிரி நாங்கள் வேறு இடங்களுக்கு போயிட்டு வந்தோம், ஒவ்வொருத்தருடைய 60ஆம் கல்யாணம் 70ஆம் கல்யாணம்லாம் போய் ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டு வந்தோம், வெளியூர் போனோம் அப்படிங்கிற மாதிரியெல்லாம். இதெல்லாம் நம்ம சேர்ந்து வாழ்கிறதுக்கு உண்டான ஒரு விஷயம். ஆனால் நம்ம இன்னும் வந்து அதை ஒரு படி மேலே எடுத்துக்கிட்டு போகணும் அப்படின்னு சொன்னால், சமூகத்தில் நம்ம பிள்ளைங்கள் வந்து வளரும்போது ஏதாவது ஒரு பிள்ளை கஷ்டப்பட்டால் அந்த பிள்ளைங்களுக்கு இந்த சங்கம் உதவ முடிஞ்சது அப்படின்னு சொன்னால், அப்படி ஒரு உதவியை எல்லாருமா சேர்ந்து பண்ணுறதுங்கிறது மிக நல்ல விஷயம். ஏன்னா நம்மளால் எல்லாரையும் நம்மளால் படிக்க வைக்க முடியாது. ஆனால் ஒரு பையனுக்கு வந்து படிப்பை சொல்லி கொடுத்துட்டோம்னா போதும், அவன் எப்படியும் பொழைச்சிக்கிட்டுருவான். ஒருத்தனுக்கு வந்து மீன் வாங்கி கொடுத்து சாப்பிடு அப்படின்னு சொன்னால் இன்றைக்கி அவன் பசி தீரும். ஆனால் அவனை மீன் பிடிக்கிறது எப்படின்னு நம்ம கற்றுக் கொடுத்தோம் அப்படின்னு சொன்னால் வாழ்க்கைக்கு அவன் பசி தீரும். அதனால் சங்கங்கள் வந்து நீங்கள் உங்களால் முன்னேற்ற முடியும், யாராவது ஒருத்தரையாவது முன்னேற்ற முடியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சேர்ந்து ஒரு குழந்தையை முன்னேற்றி பாருங்கள். அதில் கிடைக்கிற சந்தோஷம் மிகப்பெரிய சந்தோஷமாக இருக்கும். அவன் அந்த பையன் வளர்ந்து ஒரு வேலைக்கு வந்துட்டான் அப்படின்னு சொன்னால் அது ஒரு தாய்க்கு தன் பிள்ளை மேலே ஏற்பட்டு ஒரு பெருமை ஏற்படும். அதனால் அந்த மாதிரி சில விஷயங்களை நீங்கள் பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய அபிப்பிராயம்.
சமீபத்தில் நான் புதுக்கோட்டை நகரத்தார் சங்கத்தில் கூப்பிட்டுருந்தாங்க, அங்கே போயிருந்தேன். அங்கே வந்து என்ன பண்ணாங்கன்னா ஒரு பெரிய மெடிக்கல் கேம்ப் வச்சாங்க. டாக்டர்ஸ் எல்லாம் பஸ்ஸில் கூட்டிகிட்டு வந்தாங்க. எல்லாருக்கும் பண்ணி அன்னைக்கே வந்து ஒரு குழந்தைக்கு வந்து பார்த்திங்கன்னா நாக்கில் ஏதோ ஒரு கட்டி மாதிரி இருந்து பேச முடியாமல் இருந்தது. அன்னைக்கே அதை மெட்ராஸுக்கு அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஒரு ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் சர்ஜரி பண்ணி இன்றைக்கி அந்த குழந்தை அழகாக பேசுது. ஸோ இதெல்லாம் நம்ம சங்கங்கள்லேருந்து வந்தது தான். அந்தந்த சங்கத்தில் உதவி செய்யணும் அப்படிங்கிற ஒரு நோக்கோடு வந்ததுனால ஏற்பட்ட சில நல்ல விஷயங்கள். இப்போ யூஎஸில் பார்த்திங்கன்னா குஜராத் கம்யூனிட்டியில் இருக்கிறவங்க நிறைய பேர் யூஎஸில் இருக்கிறாங்க. குஜராத்லேருந்து ஒரு ஃபேமிலி வந்தால் முதல்ல அந்த சங்கத்தை போய் சேர்ந்துருவாங்க. யூஎஸில் பார்த்திங்கன்னா பில்டிங் எல்லாம் பெருசாக இருக்கும், பல மாடிகள், 30 மாடி 40 மாடி 50 மாடி எல்லாம் சின்ன பில்டிங் பாங்க. அப்போ அந்த 50வது மாடியில் இருந்தோ 10வது மாடியில் இருந்தோ ஏதாவது வேணும் அப்படின்னு சொன்னால் இன்னொரு இடத்துக்கு போகிறது ரொம்ப கஷ்டம். ஸோ அந்த ஒவ்வொரு பில்டிங்லேயும் ஒரு கடை இருக்கும். அந்த கடையில் எல்லாம் பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி பெரும்பாலான கடைகள் வந்து குஜராத் கம்யூனிட்டியில் இருக்கிறவங்க நடத்துகிற கடையாக தான் இருக்கும். ஸோ ஒரு புதுசாக ஒரு ஃபேமிலி வந்த உடனே ஏதாவது ஒரு பெரிய பில்டிங்கில் அவனுக்கு ஒரு கடையை எடுத்து கொடுத்துருவாங்க அந்த சங்கத்திலேருந்து. அதுக்கப்புறம் அவன் அந்த கடையில் வந்து உயிரை கொடுத்து உழைச்சிருவாங்க. உழைச்சி அதில் என்ன பணத்தை சங்கத்துக்கு கொடுக்கணுமோ அதில் ஒரு பர்சன்டேஜை கொடுத்துட்டு இவனுடைய வாழ்க்கையும் செட்டில் ஆகிரும். இந்த மாதிரி எக்கச்சக்கமான குஜராத்திகள் அங்கே வந்து இப்போ செழிப்பமாக இருக்காங்க அமெரிக்காவில். அன்னைக்கு வந்தவங்க இன்றைக்கி ரொம்ப பெருசாக வந்துட்டாங்க. இன்னும் அந்த இதை திறந்துக்கிட்டே இருக்கிறாங்க. தன்னுடைய சக குஜராத்தி பீப்புளுக்கு உதவி செய்யணும் அப்படிங்கிற ஒரு பெரும் மனப்பான்மையோடு இன்றைக்கும் நடந்துக்கிட்டு இருக்கு. சங்கங்களால் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நட்பு வட்டம் பெருசாகும். நட்பு வட்டம் பெருசாச்சு அப்படின்னு சொன்னால் சந்தோஷங்கள் மிகுதியாக வரும். அது ஒரு பெரிய விஷயம் சந்தோஷங்களில். இன்னொன்று வந்து ஒற்றுமை அப்படிங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். அண்ணன் பேசும்போது கூட ஒற்றுமையை பற்றி ரொம்ப சொன்னாங்க. ஒற்றுமையை பற்றி சொல்லும்போது எனக்கு ஒரு ரொமேனியா நாட்டு கதை ஞாபகத்துக்கு வருது. ரொமேனியா நாட்டில் ஒரு ஃபார்மர் ஒருத்தர் இருந்தார். அவர் மனைவியும் அவங்களும் அந்த ஃபார்மை பார்த்துக்கிட்டாங்க. அந்த ஃபார்மில் வந்து அவங்களுக்கு பிடித்தமான ஒரு மாடு, ஒரு பன்னி, ஒரு வாத்து, இது 3 வளர்க்குறாங்க. அவங்கள வளர்க்குற போது அந்த ஃபார்ம்லேருந்து ஒரு பாம்பும் ஒரு எலியும் அந்த கூட்டத்தோடு சேர்ந்துக்கிட்டு அதுகளும் அங்கே இருந்து வருகின்றன. இந்த ஃபார்மருடைய ஒய்ஃப் வந்து சீஸ் இதெல்லாம் வச்சுருக்கும்போது நமக்கு தான் எலியை பற்றி தெரியுமே, நேராக போய் அதெல்லாம் கடித்து தின்றுது. இதனால் ஃபார்மருடைய ஒய்ஃபுக்கு வந்து ரொம்ப ஒரு கோபம். அது வந்து என்ன பண்ணுறாங்க, ஹஸ்பண்ட்டை சொல்லி இந்த எலி தொந்தரவு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது, எப்படியாவது நம்ம வந்து ஒரு எலி பொரியை வச்சு அந்த எலியை பிடிச்சிவிடணும், அதுக்கு நீங்கள் ஏற்பாடுகள் செய்யுங்க அப்படின்னு அந்த மனைவி வந்து சொல்கிறாங்க ஃபார்மர்கிட்ட. ஃபார்மரும் போய் எலி பொரியெல்லாம் வாங்கிட்டு வந்து வைக்கிறாரு. இதை ஓரமாக இருந்து எலி தெரிஞ்சுக்குது இந்த மாதிரி பேசுகிறாங்க அப்படின்னு. நேராக ஓடி போய் தன் நண்பர்கள்ட்ட சொல்லுது, இந்த பாரு இந்த மாதிரி எலிப்பொறி வச்சு பிடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாரு ஃபார்மரு, நம்ம லைஃப் எல்லாம் போயிடும் போல், அதனால் நம்ம எல்லாரும் ஒற்றுமையாக சேர்ந்து இதுக்கு ஏதாவது நம்ம செயல்படணும் அப்படின்னு அந்த கூட்டத்தில் சொல்லுது. அப்படி சொல்லும்போது அதுங்கெல்லாம் என்ன சொல்லுது, எலி ஒன்றைய பிடிக்கிறதுக்கு தான் எலி பொறி வைக்கிறாங்க,
இதில் ஏன் கொண்டாந்து எங்களை சேர்க்குற, இதில் எல்லாம் நாங்கள் வரமாட்டோம், நீ போய் மாட்டிக்கிட்டா மாட்டிக்க, அது உன் தலையெழுத்து அப்படின்னுறாங்க. எலிக்கு என்ன பண்ணுறேன்னு தெரியல, ஒரு மாதிரி ஒதுங்கி ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்துக்கிட்டு இருக்கு. மறுநாள் காலையில் பார்த்தா இந்த எலிப்பொறி டக்குன்னு அடிக்கிற சத்தம் கேட்குது. அந்த ஃபார்மருடைய மனைவி ஓடி வந்து என்ன எலி மாட்டிருச்சான்னு பார்க்கும்போது அந்த பாம்பு அந்த எலிப்பொறியில் மாட்டிருச்சு. ஃபார்மர் ஒய்ஃப் பக்கத்தில் வரும்போது அதை கொத்திடுது. அதை கொத்துனதை பார்த்தோன்னே அந்த ஃபார்மர் வந்து அந்த பாம்பை அடித்து கொன்னுடுறாரு. ஆனால் மனைவி மயக்கமாக விழுந்துடுறாங்க. இனிமேல் டாக்டர்கிட்ட எல்லாம் போய் கூட்டிகிட்டு போக முடியாது, என்ன பண்ணுறேன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது அவர் நண்பர் ஒருத்தர் வந்து சொல்கிறாரு, பாம்பு கடிக்கு நல்ல மருந்து, வாத்து ரத்தத்தை போட்டால் அது முறிஞ்சிரும், சரியாயிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே தன்கிட்ட தான் வாத்து இருக்கேன்னு சொல்லி வாத்தை வெட்டி அந்த கடித்த இடத்துல போடுறாங்க. ஸோ வாத்தும் செத்து போச்சு, பாம்பும் செத்து போச்சு. ஆனால் அந்த ஃபார்மருடைய ஒய்ஃப் வந்து எந்திரிக்கலை. ஃபார்மருடைய ஒய்ஃபு இப்படி கஷ்டப்படுறாங்களே அப்படின்னு நினச்சி பார்க்குறதுக்கு நிறைய பேர் மற்ற ஃபார்ம்லேருந்து வர்றாங்க. வரும்போது அவங்களுக்கெல்லாம் ஏதாவது சாப்பாடு போடணும் அப்படிங்கிறக்காண்டி தங்கிட்ட இருந்த பன்னியை வெட்டி சமைச்சு சாப்பாடு போடுறார். ஒரு வாரம் கழித்து பார்த்தா அந்த ஃபார்மருடைய ஒய்ஃப் இறந்துடுறாங்க. ஃபார்மருடைய ஒய்ஃப் இறந்தோடனே அந்த பக்கத்தில் இருந்த மக்கள்லாம் துக்கம் விசாரிக்க வர்றாங்க. அவங்களுக்கெல்லாம் சாப்பாடு போடணுங்கிறக்காண்டி மாடை வெட்டி சமைச்சு சாப்பாடு போட்டுறாரு. இப்போ எல்லாம் முடிஞ்சு போச்சு, இந்த எலி மட்டும் ஜாலியாக வெளியே நின்றுட்டுருக்கு. ஏன்னா ஒற்றுமைக்கு போச்சு, அவங்க ஒற்றுமையை கொடுக்கலை, அதனால் அவங்க ஒற்றுமையாக இல்லாதனால இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு இந்த கதை நமக்கு விளக்குது. அதனால் எப்போவும் நம்ம எல்லோரும் ஒற்றுமையாக இருந்தால் வேறு லெவலுக்கு நம்ம எல்லோரும் கண்டிப்பாக போக முடியும் அப்படிங்கிறத உங்கள்கிட்ட எல்லாரும் சொல்லி, இந்த நாகப்பட்டினம் நகரத்தார் சங்கமும் ஆட்சிமார்கள் சங்கமும் என்றென்றும் வெற்றி கொடி பற்றி பகை ஏற்றி புகழ் மேவ வேண்டும் என்று அன்னை மீனாட்சியை வேண்டி இந்த அருமையான வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பொன்னாடை அணிவிக்க நமது முன்னாள் தலைவர் அருணாசலன் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். நினைவு பரிசு வழங்க தலைவர் மீனாட்சி சுந்தரம். சிறப்பு பேச்சாளர் அறிமுகம். முன்னாள் தலைவர் எல் மெய்யப்ப செட்டியார் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். நமது சங்கத்திற்கு வருகை தந்துள்ள நகர்த்தார்கள் ஆட்சிமார்கள் அனைவருக்கும் வணக்கம். சிறப்புரை ஆற்ற வருகை தந்துள்ள அண்ணன் முத்துமாணிக்கம் அண்ணன் அவர்களை அறிமுகம் செய்வதில் பெருமையை கொள்கிறேன். திருச்சியில் அண்ணாமலை பேப்பர் மார்ட் உரிமையாளரும் மேலச்சோரியில் பிறந்த மேடை பேச்சாளருமான அண்ணன் முத்துமாணிக்கம் பிபாம் MPA எப்பில் பட்டதாரி, ரீஜனல் டைரக்டர் கோடல் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன், திருச்சி மாவட்ட காகித வணிகர் நலச்சங்கத்தின் தலைவராகவும், திருச்சி புதுக்கோட்டை மாவட்ட பிளாஸ்டிக் உற்பத்தியாளர் மற்றும் விற்பனையாளர் சங்க முன்னாள் தலைவராகவும், ரோட்டரி சங்க உறுப்பினராகவும், அகில இந்திய பேப்பர் வியாபாரிகள் சம்மேளனத்தின் துணைத் தலைவராகவும் பணியாற்றிய அண்ணன் முத்துமாணிக்கம் அண்ணன் அவர்கள் இன்று நமது சங்கத்துக்கு சிறப்புரை ஆற்றுவதில் நாகை நகரத்தார் சங்கம் பெருமையை கொள்கிறது. இவர்களை அறிமுகம் செய்ய வாய்ப்பளித்த நாகை நகரத்தார் அனைவருக்கும் நன்றி, வணக்கம். நன்றி அண்ணன். சிறப்பு பேச்சாளர் சிறப்புரை. நகரத்தார் இளைஞர்களின் மனம் கவர்ந்த இளம் பேச்சாளர் மேலச்சோவரி அண்ணன் முத்துமாணிக்கம் அவர்களை சிறப்புரையாற்ற அன்போடு அழைக்கின்றோம். அண்ணனுடைய தலைப்பு இது சரியா என்று அண்ணன் சொன்னார்கள். வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சிருந்தாங்க இது சரியா அப்படின்னு. நான் கூட அண்ணன் தலைப்பு எங்கண்ணே அப்படின்னு கேட்டிருந்தேன். அண்ணன் அதுதான் தலைப்பு அப்படின்னாங்க. நான் திருப்பியும் கேட்டேன், அண்ணன் தலைப்பு எதுண்ணே தலைப்பு அப்படின்னு. அண்ணன் அதுதானே தலைப்பு, இது சரியா அதுதானே தலைப்பு அப்படின்னாங்க. சரிண்ணே அப்படின்னு சொல்லியிருக்கேன். நம்ம அவளோடு எதிர்பார்த்து கொண்டு இருக்கின்றோம். நன்றி.